Hello friends, இந்த வீடியோல RRB NTPC CBT 1 2025ல கேட்ட height and distance உடைய எல்லா क्वेश्चனையும் நம்ம இதல பார்க்க போறோம். ஓகேவா? சோ SSC பொறுத்த வரைக்கும் சரி அதே மாதிரி ரயில்வே பொறுத்த வரைக்கும் சரி ரெண்டுலயுமே height and distanceன்றது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கா இருக்கு. சோ அடிக்கடி இது வந்து கேட்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஓகேவா? சோ இத எப்படி நம்ம சிம்பிளா சால்வ் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். சோ இத எப்படி சிம்பிளா சால்வ் பண்ணலாம் அப்படினா இந்த ரேஷியோ மெத்தட் தெரிஞ்சிச்சுனா ரொம்ப சிம்பிளா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டு போலாம். அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் இது. சோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த NTPC இதுல CBT 1ல கேட்ட क्वेश्चन எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்களே ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சோ சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா from the top of a 60 meter high building the angle of depression of top and bottom of a lamp post are 30 degree and 60 degree respectively. Find the height of a lamp post. Okay, so என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 60 மீட்டர் பில்டிங் இருக்கு. ஓகேவா? சோ அந்த பில்டிங்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்கு. அந்த லேம்ப் போஸ்ட் உடைய டாப்பையும் அதே மாதிரி அந்த லேம்ப் போஸ்ட் உடைய பாட்டமையும் என்ன பண்றாங்கன்னா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு மேக் ஆகக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா மேல இருந்து கீழே பார்க்கும்போது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா கீழே இருந்து நம்ம மேல ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும்போது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ன்றது. ஓகேவா? சோ இந்த மாதிரி இப்ப அவங்க டாப்பை பார்க்கும்போது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் என்னன்னா 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாட்டமை பார்க்கும்போது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் என்னதுன்னா 60 டிகிரி. ஓகேவா? சோ இது பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? போஸ்ட் எப்பயுமே செங்குத்தா தான் இருக்கும் கிரவுண்டுக்கு. சோ இது வந்து பெர்பெண்டிகுலர். ஓகே, சோ இப்போ இதை நம்ம என்னன்னா ஒரு ரேஷியோல சால்வ் பண்ண போறோம். என்ன ரேஷியோனா இங்க நீங்க ஆங்கிளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஆங்கிள் என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்ட்டு 30 டிகிரியோ அல்லது 60 டிகிரியோ இல்லை இந்த மாதிரி கொடுத்துருந்தா மொத்தம் நம்ம ஃபாலோ பண்ண போறதே ரெண்டு ரேஷியோ தான். அந்த ரெண்டு ரேஷியோ தெரிஞ்சுன்னா சம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. ஓகேவா? சோ இந்த மூணு ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல உள்ள சைடு எப்படி இருக்கும்னா 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள ஆங்கிள் 1 பார்ட்டா இருந்துச்சுன்னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள சைடு வந்து 3 பார்ட்டா இருக்கும். 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள பார்ட் வந்து 2 பார்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இது ட்ரையாங்கிள்ல இருந்து சால்வ் பண்ணி வந்த இந்த ரேஷியோ. இதை நான் கான்செப்ட் நடத்தும் போது நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த ரேஷியோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளை பார்க்குறேன். அதாவது இந்த 60 டிகிரி இருக்கு பாத்தீங்களா? அதாவது இது ABCன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ இந்த ABCன்ற இந்த ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இது 60 டிகிரி இது 90 டிகிரி. அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 30 டிகிரியா தானே இருக்கும். ஓகேவா? ஏன்னா ட்ரையாங்கிள்ல மேக் பண்ணக்கூடிய அதாவது சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னது 180 டிகிரி. ஓகேவா? சோ இப்போ எனக்கு 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த வேல்யூ தெரியும். கரெக்டா? சோ இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இந்த BC உடைய சைடு என்னன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த சைடு. ஓகேவா? சோ 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள சைடு பாத்தீங்கன்னா 60 மீட்டர். 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல ரேஷியோ பாத்தீங்கன்னா என்னது √3 பார்ட்டா. அப்ப √3 பார்ட் தான் 60 மீட்டர்னா 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள பார்ட் என்ன? இங்க ரேஷியோல பாத்தீங்கன்னா 1 பார்ட்டா. அப்போ 1 பார்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிரும்? இந்த BC உடைய சைடு என்னன்றது தெரியுமா? கரெக்டா? சோ அப்ப BC உடைய சைடு என்ன அப்படின்னா 60 டிவைடட் பை √3. அப்ப இந்த சைடு எனக்கு தெரிஞ்சிருச்சு 60 by √3. இது 60 by √3னா இதுவும் என்னவா இருக்கும்? 60 by √3 தானே இருக்கும். ஏன்னா இது என்னது ஸ்ட்ரைட் லைனு. அதே மாதிரி இந்த BCக்கு parallel. ஏன்னா இதுவும் எனக்கு 90 டிகிரி இதுவும் எனக்கு 90 டிகிரி. போல் ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். செங்குத்தா தான் கிரவுண்டுக்கு இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்ப இது என்னதுன்னா இது ஒரு ரெக்டாங்கிள். சோ ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைடு ஈக்குவல். அப்ப இது 60 by √3னா இதுவும் 60 by √3 தான் இருக்கும். இப்போ என்னன்னா அந்த மேல இருக்கு பாத்தீங்களா இந்த ட்ரையாங்கிளை நான் கன்சிடர் பண்றேன். ஓகேவா? அதாவது இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? AD இதை வந்து ஒரு ஈன்னு வச்சுக்கலாம். ADE இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்றேன். ஓகேவா? சோ இப்போ இது வந்து 30 டிகிரி. இந்த இடம் அப்ப என்னவா இருக்கும்? இது ஃபுல்லா 60 டிகிரியா இருக்குமா? கரெக்டா? சோ இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ தெரியும்? 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த சைடு எனக்கு என்னன்றது தெரியும். அப்ப 30 டிகிரிக்கு
ஆப்போசிட்ல உள்ள இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள சைடு என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், ஏஇ ஓட லென்த் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டா? ஸோ இப்போ அதுதான் நான் பண்ண போறேன். இங்க 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள வேல்யூ எனக்கு தெரியும் சைடு 60/√3. இங்க ரேஷியோல பாத்தீங்கன்னா 60க்கு ஆப்போசிட்ல உள்ள வேல்யூ என்ன, √3 பார்ட்டா. ஸோ அப்ப √3 பார்ட் தான் 60/√3 அப்படின்னா 1 பார்ட் என்னன்றதை கண்டுபிடிக்கணுமா? கரெக்டா? ஏன்னா 30க்கு ஆப்போசிட்ல உள்ளது 1 பார்ட். 1 பார்ட் கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், ஏஇ உடைய லென்த் என்னன்னு தெரிஞ்சிருமா? அப்போ 1 பார்ட் என்ன வரும், 60/3 வரும். என்னது, 20. கரெக்டா? அப்ப எனக்கு இந்த லென்த் எனக்கு தெரிஞ்சிருச்சு 20ன்றது. கரெக்டா? ஸோ மொத்தம் ஓவராலா எனக்கு 60, அதாவது ஏபி உடைய லென்த் 60, அதுல ஏஇ மட்டும் எனக்கு 20னா பேலன்ஸ் எனக்கு இந்த சைடு எனக்கு என்ன இருக்கும், அதாவது இபி என்ன இருக்கும், 40 இருக்குமா? கரெக்டா? இப்பதான் சொல்லியிருந்தேன் இது என்னது, ரெக்டாங்கிள் சொல்லியிருந்தேன். அதாவது பிசிடிஇ ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்குமா? அப்ப இது அந்த பிஇ 40னா இதுவும் எனக்கு என்னவா இருக்கும், 40 இருக்கும் சிடியும். கரெக்டா? அவங்க கேட்கறது என்ன கேட்கறாங்க, இந்த லேம்ப் போஸ்ட் தான் கேட்கறாங்க. ஸோ அதோடைய லென்த் எனக்கு என்னதுன்னா 40 மீட்டரா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். இது தெரிஞ்சுன்னா சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு நீங்க பார்த்து ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the angle of elevation of the top of a hill from a point on the ground. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து என்ன பண்றான்னா ஒரு ஹில்லுடைய உச்சியை வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன ஆங்கிள் மேக் ஆகுதுன்னா 60 டிகிரி மேக் ஆகுது. ஓகேவா? ஹில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 171 மீட்டர் ஹைட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க கிரவுண்ட்ல இருந்து. ஓகேவா? ஸோ அப்போ 171 மீட்டர் ஹைட்னு சொல்லிட்டாங்க இந்த ஹில். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கிவன் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து என்ன கேட்குறாங்கன்னா டாப் ஆஃப் த ஹில் என்ன, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிவன் பாயிண்ட்ல இருந்து ஹில்லுடைய உச்சி எவ்வளோ தூரத்துல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இங்க இது எனக்கு 90 டிகிரி, இது 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், 30 டிகிரியா இருக்கும். ஸோ நான் 30, 60, 90 வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன், ரேஷியோ 30க்கு ஆப்போசிட்ல 1 பார்ட், 60க்கு ஆப்போசிட்ல √3 பார்ட், அதே மாதிரி 90க்கு ஆப்போசிட்ல 2 பார்ட். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே 60க்கு ஆப்போசிட்ல உள்ள வேல்யூ எனக்கு தெரியும். கரெக்டா? அப்போ 60க்கு ஆப்போசிட்ல ரேஷியோ என்னது, √3 இருக்குமா? அப்போ √3 பார்ட் தான் 171னா எனக்கு தேவை என்ன தேவை, இந்த பார்ட் தேவை, அதாவது ஹைபாட்டினஸ் தேவை. ஹைபாட்டினஸ் 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ரேஷியோல 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ள சைடு என்னது, 2 பார்ட்டா. அப்போ 2 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிரும்னா இந்த ஹைட் என்னன்றது தெரிஞ்சிடும், அதாவது இந்த ஹைபாட்டினஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்னதுன்னா 171 × 2 டிவைடட் பை √3. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மேலே தான் √3 வச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்பயுமே ரூட் வந்து டினாமினேட்டர்ல இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டினாமினேட்டர்ல ரூட் வைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டினாமினேட்டர்ல இருக்க ரூட் வேல்யூவை மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா, இங்கே √3 × √3 என்ன ஆயிரும், 3 ஆயிருமா? ஸோ இப்போ இதை 3ஆல் நான் கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 57 வரும். 57 × 2 114 √3. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the length of a vertical rod and its shadow are in the ratio 2:√12. Find the angle of elevation of the sun. ஓகே. ஸோ ஒரு வெர்டிக்கல் ராட் இருக்கு, அது வந்து ஷேடோ வந்து கிரவுண்ட்ல மேக் பண்ணுது. ஸோ அப்படி மேக் பண்ணுது, அதே மாதிரி அந்த ஷேடோவுக்கும் வெர்டிக்கல் ராடுக்கும் உள்ள ரேஷியோ கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வெர்டிக்கல் ராடுடைய ரேஷியோ பார்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. இது 2 பார்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து கிரவுண்டில் தான் உழுகும். கரெக்டா? ஸோ இது வந்து √12 பார்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன கொடுத்தாலும் சரி அந்த ரேஷியோவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டாலே சம் ஈஸியாக முடிஞ்சிடும். அதாவது நம்ம வந்து ஒரு ரேஷியோ சொன்னோம்ல அந்த ரேஷியோக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ என்னன்னா இங்கே 2க்கும் √12க்கும் நான் ரேஷியோ என்னன்றதை பார்க்குறேன். இந்த √12 நான் எப்படி பிரிச்சுக்கலாம், 12 வந்து நான் 4 × 3ன்னு பிரிச்சுக்கலாமா? கரெக்டா? ஸோ அப்போ இந்த 4 ரூட்டுக்கு வெளியே வந்துச்சுன்னா என்ன வரும், 2√3ன்னு வரும். இங்கே எனக்கு 2ன்னு இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ என்ன ரேஷியோ வருது, 1:√3ன்னு வருதா? கரெக்டா? ஸோ அப்போ இது எனக்கு 1 பார்ட்டு,
இது எனக்கு √3 பார்ட். கரெக்டா? ஸோ இங்கே தீட்டாக்கு ஆப்போசிட்ல எனக்கு 1 பார்ட் இருக்கு. கரெக்டா? நம்ம ரேஷியோல என்ன சொல்லியிருந்தோம், எதுக்கு ஆப்போசிட்ல எனக்கு 1 பார்ட் வரும், 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல தான் எனக்கு 1 பார்ட் வரும். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே தீட்டாவுடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா 30 டிகிரியா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a vertical stick 14 meter long cast a shadow 5 meter long on the ground. At the same time, a tower cast a shadow of 44.5 meter long on the ground. The height of the tower is, okay, என்ன கொடுத்துருக்காங்கன்னா a vertical stick, so 14 centimeter length உள்ள ஒரு ஸ்டிக் வந்து ஷேடோ வந்து எவ்வளோ மீட்டருக்கு வந்து விழுகுதுன்னா 14 மீட்டர் லென்த் உள்ள ஒரு ஸ்டிக்கு வந்து 5 மீட்டர் லாங்க்கு வந்து என்ன பண்ணுதுன்னா கிரவுண்டில் வந்து ஷேடோ வந்து மேக் பண்ணுது. ஓகேவா? ஸோ இப்போ அதே இது எனக்கு 44.5 என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே 44.5 மீட்டர் வந்து எனக்கு ஷேடோ கிடைக்கணும்னா அந்த ஸ்டிக்கு வந்து எனக்கு அந்த டவர் வந்து எனக்கு எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறது புரியுதா? எனக்கு வெர்டிக்கல் ஸ்டிக்கு 14 மீட்டர் நீளம் இருந்துச்சுன்னா 5 மீட்டரில் எனக்கு ஷேடோ விழுகுது. அப்போ எனக்கு 44.5 மீட்டரில் எனக்கு வந்து ஷேடோ மேக் ஆகணும்னா இந்த ஹைட் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டாக? அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஷேடோ விழுகும். கரெக்டாக? ஸோ இங்கே 5 மீட்டருக்கு 14 மீட்டர் லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் ஷேடோ விழுகுது. அப்போ எத்தனை மீட்டருக்கு எனக்கு 44.5 மீட்டர் வந்து ஷேடோ விழுகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ 5 பார்ட் தான் 44.5 அப்படின்னா 14 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும்னா இந்த வேல்யூ என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ இதை கேன்சல் பண்ணால் 8.9 8.9 into 14 9 into 14 126 126 minus 1.4 124.6. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க. a ladder 10.6 meter long is leaning against a wall. It makes an angle of 30 with the ground. Actually 30 degree இது. ஓகேவா? 30 degree, the angle of 30 degree with the ground. How high does the ladder reach on the wall? Okay, என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ladder is leaning against the wall. ஓகேவா? ஸோ ஒரு சுவத்துல என்ன பண்றாங்கன்னா இப்படி ஒரு ஏணியை வந்து சாய்ச்சு வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எவ்வளோ லென்த்துன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10.6. எங்க போட்டுறக்கூடாதுன்னா இந்த இடத்துல 10.6 போட்டுறக்கூடாது. இந்த வெர்டிகல் ஹைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல போட்டுறக்கூடாது, அது தப்பு. நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஏணியை வந்து சுவத்துல சாய்ச்சு வைக்கிறோம்னா என்ன எப்படி இருக்கும், அது வந்து ஒரு ஸ்லாண்டா இருக்கும். கரெக்டா? அப்ப அந்த ஏணியோடைய லென்த்ன்னு கொடுக்கும் போது என்ன வரும்னா இந்த ஹைப்போடெனஸ் தான் வந்து 10.6 இருக்கும். புரியுதா? ஓகே, ஸோ இது வந்து இப்படி வைக்கிறனால ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து என்ன இருக்குன்னா 30 டிகிரி மேக் ஆகுது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா how high does the ladder reach on the wall? என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஹைட்டு எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே அதே தான், இது 30 டிகிரி, இது 90 டிகிரினா இது என்னவா இருக்கும், 60 டிகிரியா இருக்குமா? ஸோ அப்போ 30 60 90 டிகிரி வந்தாலே ரேஷியோ என்ன, 1:3:2. கரெக்டா? ஸோ 30க்கு ஆப்போசிட்ல 1 பார்ட், 90க்கு ஆப்போசிட்ல என்னது 2 பார்ட்டா? அப்போ 2 பார்ட் உடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. 2 பார்ட் தான் 10.6னா 1 பார்ட் என்ன 5.3 இருக்கும். அவ்வளோதான். நான் பார்த்த உடனே அடிச்சுட்டு போயிடலாம். அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னா a ladder is leaning against a wall makes an angle theta. ஸோ இங்கே தீட்டா ஆங்கிள் மேக் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டான்னா டர்ன் தீட்டா கொடுத்துட்டாங்க. டர்ன் தீட்டா வந்து 15/8 கொடுத்துட்டான். இஃப் த ஹைட் ஆஃப் த டாப் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால் இஸ் 30 மீட்டர், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால். ஓகே, டர்ன் தீட்டா, டர்ன் தீட்டான்றது என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். கரெக்டா? ஸோ அப்போ ஆப்போசிட், தீட்டாக்கு ஆப்போசிட்ல உள்ள வேல்யூ தான் ஆப்போசிட் சைடு. இது 15/8. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? கரெக்டா? அப்போ பித்தாகரஸ் ட்ரிப்ளெட் ஃபாலோ ஆகுமா? 8 15னா ஹைப்போடெனஸ் என்னவா இருக்கும், 17 இருக்கும்.
கரெக்டா? இப்போ அவன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஹைட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஹைட் ஆஃப் த டாப் ஆஃப் த லேடர் ஃப்ரம் த வால், அதாவது இந்த ஹைட்டு அவன் 30 மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இந்த ஹைட்டு 30 மீட்டர் இருந்தா இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? நமக்கு ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட் என்ன வந்திருக்கு, 15 பார்ட் வந்திருக்கா. அப்போ 15 பார்ட் தான் 30 மீட்டர்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறான். 8 பார்ட் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. 16 மீட்டரா இருக்கும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். Find the angle of elevation of the top of a 250√3 meter height tower from a point which is 250 meter away from its foot. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுவும் அதே தான், நான் அப்போதே சொன்னேன்ல அதே தான். ரேஷியோ நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா சம்மு முடிஞ்சு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தீட்டா என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த டவருடைய ஹைட்டை கொடுத்துட்டான். எவ்வளோன்னா 250√3ன்றது கொடுத்துட்டான். அந்த டவர் வந்து இந்த ஃபுட்ல இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கு அப்படின்னா 250 மீட்டர் தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ வழக்கம் போல் என்னன்னா இதை நீங்கள் ரேஷியோ வச்சுட்டீங்கன்னா சம்மு முடிஞ்சு. ஸோ இது என்னதுன்னா இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? ஸோ 1:√3ன்னு வருமா? கரெக்டா? ஸோ இங்கே தீட்டாவுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ இது எதுக்கு ஆப்போசிட்ல இருக்குன்னா √3க்கு ஆப்போசிட்ல இருக்கு. கரெக்டா? நம்ம ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா √3 எந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல வரும்னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல வரும். அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னவா இருக்கும்னா 60 டிகிரியா இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் ஆல்ரெடி பண்ணது தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். A person standing 300 meter away from the tower observes the angle of elevation to the top of the tower as 30 degree. ஓகே, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஒரு டவரை வந்து டவருடைய டாப்பை வந்து பார்க்கும்போது 30 டிகிரி மேக் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பர்சன் வந்து அந்த டவர்ல இருந்து 30 மீட்டர் தள்ளி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஹைட்டு என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இது 90. ஓகேவா? ஸோ 30 இது 90னா இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்? 60யா இருக்கும். 30, 60, 90 இருந்துச்சுனாக்கா ரேஷியோ சொல்லியிருந்தேன் 1:√3:2. இதை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு மனப்பாடம் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ 60க்கு ஆப்போசிட்டில் உள்ள வேல்யூ எனக்கு தெரியும். அதாவது 60க்கு ஆப்போசிட்டில் ரேஷியோவில் எவ்வளோ பார்ட் இருக்கும்? √3 பார்ட்டா? √3 பார்ட் உடைய வேல்யூ 30 மீட்டர்னா 30க்கு ஆப்போசிட்டில் உள்ள வேல்யூ கண்டுபிடிச்சா எனக்கு ஹைட் என்னன்றது தெரிஞ்சிடும். அதாவது 1 பார்ட் கண்டுபிடிச்சாக்கா என்னன்றது தெரிஞ்சிடும். இந்த 30 நான் எப்படி எழுதலாம்னா 10 × 3 எழுதலாமா? அப்போ இந்த √3ஆல இதை கேன்சல் பண்ணாக்கா என்ன வரும்? 10√3 வருமா? அப்போ 1 பார்ட் உடைய வேல்யூ என்னதுன்னா 10√3 மீட்டரா இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். From a point P on level ground, the angle of elevation of the top of the tower is 30 degree. ஓகே, ஸோ என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட் Pன்னு ஒரு பாயிண்ட் கிரவுண்ட்ல இருக்கு. அதுல இருந்து ஒரு டவருடைய டாப்பை பார்க்கும்போது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னதுன்னா 30 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டவர் வந்து 50 மீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது 30, இது 90னா இது என்னவா இருக்கும்? 60யா இருக்குமா? ஓகேவா? 30க்கு ஆப்போசிட்ல எவ்வளோ பார்ட்டு? 1 பார்ட். 1 பார்ட் தான் 50னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? 60க்கு ஆப்போசிட்ல உள்ள சைடு. 60க்கு ஆப்போசிட்ல எவ்வளோ பார்ட் இருக்கும்? √3 பார்ட் இருக்கும். கரெக்டா? அப்போ 1 பார்ட் தான் 50னா √3 பார்ட் என்னவா இருக்கும்? 50√3யா இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 2 poles height 12 meter and 20 meter are fixed to the level ground. ஓகே, 2 போல் இருக்கு. ஒன்று 12 மீட்டர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்ன்றது கிரவுண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இது 12 மீட்டர், இது வந்து 20 மீட்டர். The distance between the bottom of the poles, இந்த 2 போலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், அதாவது பாட்டம்ல பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் இருக்கு. அப்ப கேட்கறது என்ன கேட்கறாங்கன்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் டாப், இந்த டாப் உடைய டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் இடையில என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கேட்கறான்.
நான் இங்கே ஒரு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதுக்கு பேரலா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு இமேஜினரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ இது 15 மீட்டர்னா இது எனக்கு என்னவா இருக்கும், 15 மீட்டரா இருக்குமா? கரெக்டா? ஸோ இப்போ நான் இது வந்து என்னது பேரலல் லைனா? அப்போ இங்கே இது வந்து ரெண்டு போலுமே கிரவுண்டோடைய பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இது பேரலல் லைனா, இதுவும் என்னது பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இது என்னதுன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஆப்போசிட் சைடு ஈக்குவல். கரெக்டா? அப்போ இது எனக்கு 12 மீட்டர்னா இது எனக்கு என்னவா இருக்கும், 12 மீட்டரா இருக்கும். கரெக்டா? மொத்தம் இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா 20 மீட்டர். இது 20 மீட்டர்ல இது 12 மீட்டர்னா அப்போ பேலன்ஸ் இந்த லென்த் எனக்கு என்னவா இருக்கும்னா 8 மீட்டரா இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, அவன் கேட்கறது இந்த ஹைபாட்டனியூஸ் தான் கேட்குறான். இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்க, இதுல 8 15 இருக்கு, பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். ஸோ இது 90 டிகிரி. 8 15னா இது என்னவா இருக்கும், 17ஆ இருக்கும். அவ்வளோதான். 8 15 17 பித்தாகரஸ் ட்ரிப்ளெட். ஓகேவா? அப்போ ரெண்டு போலோடைய டாப்புக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17 மீட்டரா இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். From a point 15 meter away from the base of a tree, the angle of elevation of the top is 45 degree. Okay. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு from a point 15 meter away from the base of the tree, ஒரு ட்ரீ இங்க இருக்கு, ட்ரீல இருந்து 15 மீட்டர் தள்ளி இருந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரீ உடைய டாப்பை பார்க்குறாங்க. அப்போ மேக் பண்ணும்போது எவ்வளோ ஆங்கிள் மேக் ஆகுதுனாக்கா 45 டிகிரி ஆங்கிள் வந்து மேக் ஆகுது. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறான்னா இந்த ட்ரீயோடைய ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது 90 டிகிரி, இது 45 டிகிரினா இது என்னவா இருக்கும், 45 டிகிரியா இருக்கும். ஸோ இந்த 45 டிகிரிக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ இருக்கு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு ரேஷியோ தான் முக்கியமான ரேஷியோ. ஓகேவா? அங்க எப்படி 30 60 90க்கு ஒரு ரேஷியோ சொன்னேனோ அதே மாதிரி இங்க 45 45 90 இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கு. என்னதுன்னா 1:1:√2. ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 45க்கு ஆப்போசிட்ல 1 இருந்துச்சுன்னா another 45க்கு ஆப்போசிட்ல, அதாவது சேம் ஆங்கிள் இருந்துச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஆப்போசிட்ல உள்ள சைடு என்னவா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். அதுதான் 45க்கு ஆப்போசிட்ல 1னா இங்கேயும் 45க்கு ஆப்போசிட்ல 1 இருக்கும். 90க்கு ஆப்போசிட்ல 2 போட்டக்கூடாது, ஏன்னா 45 into 2ன்ற அந்த மைண்ட் செட்ல போட்டுருவாங்க. ஸோ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா 1:1√2 வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 45க்கு ஆப்போசிட்ல இங்கே எனக்கு 15, அவன் கேட்கறது இந்த 45க்கு ஆப்போசிட்ல உள்ள இந்த சைடு தான் கேட்குறான். இதுவும் என்னவா இருக்கும், 15ஆ இருக்கும். இப்போ ஒருவேளை இந்த ஹைபாட்டனியூஸ் கேட்டிருந்தானா என்னவா இருக்கும், 15√2வா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். The angle of elevation of the top of the tower from the point on a ground which is 48 meter away from the foot of the tower is 30 degree. Okay. So என்னன்னா so angle of elevation of the top of a tower from a point, ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு டவர் உடைய டாப்பை பார்க்கும்போது அவனுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ மேக் ஆகுதுன்னா 30 டிகிரி மேக் ஆகுது. அதே மாதிரி அந்த டவர் வந்து அந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ மீட்டர் தள்ளி இருக்குன்னா 48 மீட்டர் தள்ளி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ கேட்கறது என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஹைட் என்னன்றதை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது 30, இது 90 டிகிரினா இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும், 60ஆ இருக்கும். ஓகேவா? 60க்கு ஆப்போசிட்ல என்னது, √3 பார்ட்டா, √3 பார்ட்டு தான் 48 மீட்டர்னா 1 பார்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன தெரிஞ்சிடும், ஹைட் என்னன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஏன்னா 30க்கு ஆப்போசிட்ல ரேஷியோல எவ்வளோ பார்ட், 1 பார்ட். இந்த 48 எப்படி எழுதிக்கலாம், 16 into 3 எழுதிக்கலாமா? அப்போ √3 இது 3 கேன்சல் பண்ணா 3 டைம் கேன்சல் ஆகும். அப்போ 1 பார்ட் உடைய வேல்யூ என்னதுன்னா 16√3ஆ இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த சம் இப்போதான் பார்த்தோம்னு நினைக்கிறேன், அதே சம் தான் நினைக்கிறேன். ஸோ 45க்கு ஆப்போசிட்ல 15 மீட்டர் இருந்துச்சுன்னா அகைன் இன்னொரு 45க்கு ஆப்போசிட்ல உள்ளது எனக்கு என்னவா இருக்கும், 15ஆ தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா 1:1:√2. ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்தின ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா டர்ன் தீட்டா அப்படின்னு போட்டு நீங்கள் ஆப்போசிட் பை
அட்ஜசன்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணி நிறைய பேர் சால்வ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ரேஷியோ நீங்கள் தெரிஞ்சுன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. இது டக்கு நீங்கள் பார்த்தோன்னே அடிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இது. அடிக்கடி கேட்கக்கூடியது. நிறைய பேர் இதை தெரியாதனால பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இனிமேல் இதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி உள்ள சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து முக்கியமான கான்செப்டோட மீட் பண்ணுறேன்.